அன்பு தமிழ் மக்களே வணக்கம். பாகிஸ்தானிலிருந்து ஒருத்தன் தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்று ஜுகுலார் வெயின் புடைக்க கத்திக்கிட்டு இருந்தான். அந்த முல்லா நசுருதீன் இப்போ அந்த பதவியிலே இருந்து அவனை தூக்கணும் என்று பாகிஸ்தான் மக்கள் குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அவனது வாயால்தான் இந்தியா பாகிஸ்தான் வார் கிளம்புச்சு. நமது விமானங்களும் கிளம்புச்சு. 13 இடங்களில் நடந்த இந்தியாவின் தாக்குதலையே இவர்களால் சமாளிக்க முடியல. நீயா வந்து ஜம்மு காஷ்மீரை வந்து பிடிக்க போற? இந்தியாவின் வெற்றியை இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்களால் ஜீரணிக்கவே முடியவில்லை, கொண்டாட முடியல. கறி பிரியாணி ஜீரணம் ஆக மாட்டேங்குது. இதுல வேற பெரிய சோகம், பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருந்த பலுச்சிஸ்தான் தனியாக பிரிஞ்சு போய் தன்னை ஒரு சுதந்திர நாடாக அறிவித்து விட்டது. அதோடு டெல்லியில் தன் நாட்டுக்கு தனி தூதரகம் அமைத்து கொள்ள பெர்மிஷன் கேட்டு லெட்டர் எழுதியிருக்காங்க. அத்துடன் நட்பு நாடான இந்தியர்கள் விசா இல்லாமலேயே தன் நாட்டுக்கு சுற்றுலா வரலாம் என்றும் அறிவித்துள்ளார்கள். அதை கேட்டு பாகிஸ்தான் திகைத்து போய் உள்ளது. சுற்றுலா பயணிகள் துருக்கிக்கும் அசர்பைஜான் நாட்டுக்கும் செல்லவிருந்த 80% பயணிகள் தங்களது ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் செய்து விட்டார்கள். பாகிஸ்தானின் 40% நிலப்பரப்பை கொண்ட பலுச்சிஸ்தான் நான் தனியே போகிறேன் என்று சொல்லுகிறது. அதை பாகிஸ்தானால் தடுக்க முடியவில்லை. லாலிபப் வாயிலிருந்து நழுவுவதை கூட அதனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இயற்கை வளங்கள், மினரல்ஸ், எரிவாயு நிறைந்த பலுச்சிஸ்தான் தனியாக போய்விட்டால் பாலஸ்தீன அகதிகள் போல அணு ஆயுத தட்டை வச்சுக்கிட்டு சோத்துக்காலே வேண்டியதுதான். பலுச்சிஸ்தான் இந்தியா எப்போ பாகிஸ்தானை தாக்கும் என்று காத்து கொண்டு இருந்தது போல் தெரிகிறது. பாகிஸ்தானுக்கு ஆப்பு அடித்ததும் பிஎல்ஏ துள்ளி எழுந்தது. பலூச்சிகள் தங்கள் விடுதலையை அறிவித்தார்கள். ஐநா சபைக்கு அங்கீகாரம் கேட்டு கடிதம் எழுதியுள்ளார்கள். இந்தியா அங்கீகரித்தால் போதும், மற்ற நாடுகள் போட்டி போட்டுக்கிட்டு பலுச்சிஸ்தானை அங்கீகாரம் செய்துவிடும். நிறைய நாடுகள் பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்ட வேண்டும், கழுத்தில் மணியை கட்ட வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கிறார்கள். அணு ஆயுதம் வைத்துள்ள 2 நாடுகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள தயங்குவார்கள் என்று இந்த உலகமே நினைத்து கொண்டு இருந்த வேளையில் இந்தியா பாகிஸ்தானின் பலம் அறிந்து பிச்சையை போட்டது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியாவின் மதிப்பு உலகம் முழுவதும், உலக நாடுகள் மத்தியில் மாறிவிட்டது. இந்தியா அதை பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. ஆசியா கண்டத்தின் இஸ்ரேலாக இந்தியாவை இப்போது அவர்கள் பார்க்கிறார்கள். அமெரிக்கா ட்ரேடிங்கை வைத்து இந்தியாவை மிரட்டியதாக கூறிய போது இந்தியா அதை தைரியமாக மறுத்தது. அமெரிக்காவில் அதற்கு சரியான பதில் விளக்கம் கொடுக்க முடியவில்லை. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்கும் துருக்கி யூனிவர்சிட்டிக்கும் இருந்த கல்வி ஒப்பந்தம் காலவரையின்றி நிறுத்தப்பட்டது. அதற்கு சொல்லப்பட்ட காரணம் நேஷனல் செக்யூரிட்டி, நேஷன் ஃபர்ஸ்ட் என்று சொல்லப்பட்டதும் துருக்கியில் துருத்தி கொண்டிருந்த ஆயுதங்கள் சுருங்கி தொங்கி போய்விட்டது. நான் அங்குள்ள கல்வியை சொன்னேன். இந்தியாவின் ஏர் டாமினன்ஸை பார்த்து அனைத்து நாடுகளும் வாய்பிளந்தன. யூரோப்பியன் யூனியன் நம்மளை இப்ப காக்கா பார்வை பார்ப்பதில்லை. துருக்கியின் ட்ரோன்களும் சீன ஏவுகணைகளின் திறமையும் ஒன்றுத்துக்கும் உதவாத சீவக்கட்டை என்று நாம் வெளிச்சம் போட்டு இந்த உலகத்துக்கு காட்டிவிட்டோம். சீன ப்ராடக்ட் உழைக்காது, சீக்கிரம் உடஞ்சி போயிடும்னு நாம் சொல்லிக்கிட்டு இருந்ததை இவனுங்க நம்பாமல் இருந்தான். இப்போ தான் உலக நாடுகள் அதை கண்கூடாக கண்டு ஏற்றுக்கொண்டு விட்டன. இந்த அசகாய சூரங்கிட்டையா நாம் போய் மோதணும் என்று இலங்கை, மாலத்தீவுகள் குனிந்து தன் வாளை பிடித்து இழுத்து வைத்து கொண்டது. பக்கத்து வாலாட்டி குருவி யூனஸ் அடங்கி ஒடுங்கி கூட்டுக்குள் போய் அடைந்து விட்டது. 7 சிஸ்டர்ஸ் மாநிலங்களை பிடிச்சு விடுவோம் என்றவனுக்கும் இப்போ பேச்சு மூச்சே இல்லையா. ஆசை மீசை இருந்த இடத்தில் இப்போ ஆசை மண் ஒட்டிக்கிடுச்சு. அது மண்ணோட மண்ணாக கலந்து விட்டது. பலுச்சிஸ்தான் மக்கள் பிரிஞ்சு போன மாதிரி பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் மக்களும் இந்தியா காஷ்மீரோடு சேர முடிவெடுத்து விட்டார்கள். காஷ்மீர் மக்கள் போல செழிப்பாக வாழலாம் என்று அவர்களுக்கு ஆசை எழும்பிவிட்டது. காஷ்மீரின் வளர்ச்சியை பார்த்து பிரமிப்பு அடைகிறார்கள். பாகிஸ்தானியர்களை பக்ரீத் ஆடு மாதிரி இப்படி கூறு போடுவாங்கன்னு ஷபாஸ் ஷெரீஃபை எதிர்பார்க்கவில்லை. அவர் போர் வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிறாராம். ஆர்மர் வெஹிக்கிள் மேலே எல்லாம் ஏறி வெற்றி கழக ஸ்பீச் கொடுக்கிறாராம். காங்கிரஸ் விதிப்படி தோத்தவன் தானே வென்றவன், காதலில் தோற்றவன் தான் வென்றவன் என்று திருவள்ளுவர் கூறியதை இவனுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்தியாவின் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸை பார்த்து
அமெரிக்காவை அரண்டு போய்விட்டது. ஏனென்றால் பாகிஸ்தானில் ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டுள்ள அணு ஆயுதங்கள் அமெரிக்காவினுடையவை. அதை இந்தியாவுக்காகவும் சீனாவுக்காகவும் அமெரிக்கா அங்கு பதுக்கி வைத்திருந்தது. அதற்கு காவல் நாயாக இருக்க பாகிஸ்தானுக்கு கூலி கொடுத்து கொண்டிருந்தது அமெரிக்கா. பாகிஸ்தானிய விஞ்ஞானி அமெரிக்காவில் இருந்து அணுகுண்டு செய்யும் ரகசியத்தை திருடிக்கொண்டு வந்துவிட்டதாக கூறியதெல்லாம் வெறும் புரூடா. துருக்கியில் எப்படி ரஷ்யாவை தாக்குவதற்காக அமெரிக்கா அணு ஆயுதங்களை பதுக்கி வைத்து கோடவுன்களில் வைத்துள்ளதோ அதுபோலத்தான் இதுவும். எவனும் அமெரிக்காவை மீறி வல்லரசு ஆகிவிடக்கூடாது என்ற நினைப்பு தான் இது. அதனால் தான் இஸ்ரேலும் பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்கை இதுவரை தாக்காமல் மௌனம் சாதிக்கிறது. பாகிஸ்தானுக்கு அணுகுண்டு செய்கிற அளவுக்கு அறிவு இருந்தா அவன் ஏன் IMFல போய் பிச்சை எடுக்கிறான்? சவுதி அரேபியா கிட்ட போய் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு கடன் கேட்குறான்? ரயில்வே ஸ்டேஷனில் சைக்கிள் ஸ்டாண்டு வச்சு நடத்துகிற மாதிரி அணுகுண்டு கோடவுனை வச்சு மெயின்டைன் பண்ணுவதால் பாகிஸ்தானிய தட்டுகளில் துட்டு வந்து விழுகிறது. உழைக்காமல் வந்த காசு இனிக்கிறது. அது போதாதா பாகிஸ்தானுக்கு? துருக்கி அஜர்பைஜானுக்கு புக் பண்ணியிருந்த ஃப்ளைட் டிக்கெட்டுகள் 80% கேன்சல் ஆகிவிட்டது. 2 நாடுகளும் 60% பயணிகளை இழந்துள்ளது. துருக்கியும் அஜர்பைஜானும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுவதால் பயணிகள் எடுத்த முடிவு இது. துருக்கி அஜர்பைஜானுக்கு செல்லவிருந்த பழங்கள் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டு விட்டது. உதய்பூரில் இருந்து துருக்கிக்கு சென்று கொண்டிருந்த மார்பிள் கற்கள் நின்று போனது. இப்போது இந்திய வியாபாரிகள் சங்கம் எடுத்த இந்த முடிவை நாம் பாராட்ட வேண்டும். பாகிஸ்தானின் அணு ஆயுத பதுக்கல் அவசரமாக போர் நிறுத்தத்துக்கு அவர்களை கெஞ்ச வைத்தது. உழைக்காம கிடைக்கிற காசு நின்று போயிடுமே. இது பாகிஸ்தானுக்கு கிடைத்த வெற்றி என்று ஷபாஸ் ஷெரீப் கொண்டாடுவதை பாகிஸ்தானிய மக்களே தலையில் அடித்துக் கொள்கிறார்கள். சீன ஆயுதங்கள் யூஸ்லெஸ் என்று இந்த உலகத்துக்கு காட்டி கொடுத்துட்டே பாவி என்று சீனா பாகிஸ்தானை கரித்து கொட்டுகிறது. பயங்கரவாதத்தை வளர்ப்பதை நிறுத்தும் வரை பாகிஸ்தானியர்களுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை எந்த நாட்டுக்கும் தட்டி கேட்கும் உரிமையும் தைரியமும் இல்லை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியால் இளைத்தே வீடுதோறு அறிந்தும் பசியரா தயர்ந்த பெற்றரை கண்டு உள்ளம் பதைத்தேன் என்று பாடுவதற்கு அங்கு ஒரு வள்ளலார் வந்து பிறக்கவில்லையே. பிறந்தது எல்லாம் பயங்கரவாத குழந்தை பிசாசுகளாச்சே. இனி பேச்சுவார்த்தை என்று உண்டென்றால் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை காலி பண்ணுவதை பற்றியதாகத்தான் இருக்கும். டெரரிஸ்டுகளை இந்தியாவிடம் ஒப்படைப்பது பற்றி தான் இருக்கும் அந்த பேச்சுவார்த்தை. கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கட்டில் இருந்து போராடி ஷட்டரை திறக்கிற மாதிரியெல்லாம் அப்பப்போ திறந்து விட முடியாது ராசா. நாங்கள் இஷ்டப்பட்டால் திறப்போம், கஷ்டப்பட்டால் மூடுவோம் என்று ஜெய்சங்கர் தெளிவாக சொல்லிவிட்டார். பாகிஸ்தான் நீர்வளத்துறை தமிழ்நாடு மாதிரியே இந்திய அரசுக்கு லெட்டர் மேலே லெட்டர் போட ஆரம்பித்து விட்டது. ஷட்டரை திறக்க சொல்லி, உன்னால் ஒரு அணு ஆயுத கிடங்க ஒழுங்காக வச்சு பராமரிக்க முடியல, நடத்த தெரியவில்லை என்றா எதுக்கு உனக்கு அணுகுண்டு இருக்குன்னு போட்டுடுவோம் அதை இந்தியா மேலேன்னு மிரட்டுற? உன்னால் ஒரு ஏர்ஃபோர்ஸையே ஒழுங்காக காப்பாற்ற தெரியலையே. அதனால தான் அமெரிக்காவுக்கு ஓடி போய் அன்னை உன் அணுகுண்டு கோடவுன்களை எல்லாம் இந்தியா தகர்த்து எறிகிறான், துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காம்னே என்று லாவணி பாடிக்கிட்டு தூது அனுப்பிக்கிட்டு இருக்கிற. ஹமாஸை விட கேவலமான ஒரு ISIS தீவிரவாத குழுவை வச்சு நெல்லள்ளி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்க. கையாலாகாத நீ இந்தியாவுக்கு வேணா வா, இங்கே இண்டி கூட்டணியில் இடம் கிடைக்கும். எப்போ வர்றதா உத்தேசம் சொல்லு, நான் கர்ச்சீப் போட்டு வைக்கிறோம். நீங்கள் வாங்குகிற IMF கடன் ISIS, ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா இவங்களுக்கு பங்கு பிரித்து கொடுப்பதுக்கு தான் சரியாக இருக்கும். அதற்கு அங்கே எவனாவது ரத்தீஸ்னு ஒருத்தன் இருப்பான், வருவான். நம்பிக்கையோடு இரு. மூக்கில் வேர்த்துட்டான் அவன் அங்கே வந்து நிற்பான். சரி மக்களே, நான் மீதி கதைகளை மீண்டும் வந்து சொல்லுவேன். ஜெய் ஹிந்த்.